அருமையானவர்களே, அதி சீக்கிரத்தில் வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முக்கியமாய் நான் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்து பல இன்ஃபர்மேஷன், பல காரியங்களை பார்க்கிறோம், அடையாளங்களை பார்க்கிறோம், இதெல்லாம் நாம் கேட்கிறோம். ஆண்டவருடைய வருகை உடனடியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த செய்தியெல்லாம் நாம் கேட்டுவிட்டு நாம் வெறுமனே இருக்காமல் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களையும் செய்திகளையும் அடையாளங்களையும் நாம் கேட்டு சும்மா இருக்கக்கூடாது, நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு அந்த ஆயத்தத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். 3 முக்கியமான ஆயத்தங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கும், அவைலபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் எபிலிட்டி என்று சொல்வார்கள். அதாவது நம்முடைய திறமை காட்டிலும் நாம் தேவனுக்கு எப்படி ஆயத்தமா இருக்கிறோம் என்பதை குறித்து தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை தான். அதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகத்தான் திருச்சபைக்கு செல்கிறோம், பைபிளை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேலை செய்கிறோம். எல்லாமே ஒரே நோக்கத்திற்காகத்தான், வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது தீத்துக்கு இருந்த நிருபம் 2ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். 13ஆம் வசனம், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், இங்கிலீஷ்ல பிளஸ்ட் ஹோப் என்று சொல்லுவார்கள். ஆனந்த பாக்கியம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராப்சர், அவருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆனந்த பாக்கியம். அதை நோக்கித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று சொல்லி. அதே போலவே உடனடியாக அது வரும் என்பதும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களிலே பல 1000 வருடங்கள் முன்பாக, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அப்போஸ்தலர்கள் ஒருவர் வாழ்த்துதல் சொல்லும் போது மாரநாதா என்று சொல்லி, கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அப்போதே கடைசி நாட்கள் என்றால் இப்பொழுது யோசித்து பாருங்கள், கடைசி நாட்களில் அல்ல, கடைசி நிமிஷங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எவ்வளவு உடனடியாக சீக்கிரமா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, பவுல் இன்னொரு இடத்திலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனங்களின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதே காரியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பவுல் இன்னும் பல நிருபங்களில் இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அந்த நாட்களிலே இந்த செய்தியை, இயேசு வருகிறார் என்ற இந்த செய்தியை மிக உறுதியாக அவர்கள் பறைசாற்றினார்கள். இப்போதும் நாம் வாழுகிற இந்த காலத்துல நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தான். இன்னொரு விஷயத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் ஆயத்தமா இருக்க வேண்டும், காரணம் என்ன என்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இதுதான் நம்ம ஆயத்தமா இருப்பதற்கு இந்த வசனம் தான் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர் வருகிற அந்த நாளையும் அந்த நாழிகையும் அந்த நிமிடமும் நமக்கு தெரியாது. அதனால்தான் நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக கவனித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டிவிட்டார். பைபிளை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் என்ற அந்த வார்த்தைக்கு அபாகலிப்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ரிமூவ் த ஸ்கிரீன், அதாவது திரையை விலக்கி காட்டுதல் என்று சொல்லி. அப்படி என்றால் அனைத்தையும் ஆண்டவர் திரை விலக்கி நமக்கு காட்டிவிட்டார். ஆனால் இந்த நாள், இயேசு கிறிஸ்துவின் வருகிற அந்த நாள் மாத்திரம் தன்னுடைய ஆதீனத்துல, தன்னுடைய ஞானத்துல ஆண்டவர் மறைத்து வைத்து விட்டார். காரணம், நாம் ஆயத்தமா, எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்கு தான். சரிங்களா? இப்பொழுது நாம் 3 முக்கியமான ஆயத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல் முக்கியமான ஆயத்தம் எது என்றால், தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளில், நமக்கு கொடுத்த ஊழியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் மிக மும்முரமாக
அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து நாம் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் முதல் ஆயத்தம். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா நிருபங்களை காட்டிலும் தெசலோனிக்கேயர் நிருபத்துல அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து அவர் பேசியிருக்கிறார். ரகசிய வருகை குறித்தும், பகிங்கிற வருகை குறித்தும், பிறகு அந்தி கிறிஸ்துடைய வெளிப்படுதல், இதெல்லாம் பற்றி அவர் 2 நிருபத்தை நீங்க டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் நிருபம், 2 தெசலோனிக்கேயர் நிருபம், இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் ஜனங்களுக்கு இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தப்பான ஒரு அபிப்பிராயம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை குறித்து தான் பவுல் பேசுகிறார். ஒருவரும் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது, அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நீங்க வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், உங்கள் கிரியைகளில் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தி பேசுகிறார். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் ஆயத்தம். நமக்கு கொடுத்த பொறுப்புகளில், நமக்கு கொடுத்த ஊழியங்களில் நாம் மும்முரமாக அதில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசித்து பாருங்கள். அதுல வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பின்பு உலகத்தின் முடிபெறந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை, நான் வர வரைக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போஸ்தலர்கள் இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஒருவேளை இதை அவர்கள் நிறுத்தியிருப்பாரானால் இன்றைக்கு சுவிசேஷம் பரவிருக்க முடியாது. இயேசு சுவாமி வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியும், சீக்கிரம் வரப்போகிறார் என்பதும் தெரியும். ஆனாலும் அவர் வரப்போகிறார் என்பதற்காக அவர்கள் நிறுத்திவிடவில்லை. அதை குறித்து இன்னும் அதிகமாக அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை பற்றி ஓமைகளிலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர்கள் இவைகளை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபா இருந்தபடினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தபடினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. சீஷர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரு ஓமை சொன்னார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது 13ஆம் வசனத்துல அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. 13ஆம் வசனம், புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியத்தை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அந்த கதையில ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 10 ராத்தல் திரவியங்களை அந்த மனுஷன் கொடுத்து விட்டு, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள். இதை எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து திரும்பி வர வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், திறமைகள், பொறுப்புகள், ஊழியங்கள், வேலைகள், இதை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயத்தம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 2வது முக்கியமான ஆயத்தம், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி அவர் பேசுகிறார். நல்லா கவனிங்க, 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. 6ஆம் வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். 7ஆம் வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரிலே வெறி கொள்வார்கள். 8ஆம் வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொள்ள கடவோம். இது எந்த கான்டெக்ஸ்ட்ல பவுல் பேசுகிறார் என்றால், இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நான் படித்து காட்டுகிறேன். சகோதரரே, இவைகளை நடக்கும் காலங்களையும் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து தான் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த 6ஆம் வசனத்திலிருந்து இந்த வார்த்தை சொல்கிறார். நாம் என்ன எப்படி இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அப்போது விழிப்பு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில அலர்ட்னஸ் என்று சொல்வார்கள். அலர்ட்டா இருக்கிறது, விழிப்பா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட சொல்லும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனு விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில விழிப்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல
நாம் அசதியா இருக்கக்கூடாது, நிர்விச்சாரமா இருக்கக்கூடாது, நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது. எப்பொழுதும் ஜெபிப்பதற்கும், கர்த்தருடைய வார்த்தைகளை சீரியஸ்னஸோடு கூட படிப்பதற்கும், சபையில போய் தேவனை ஆராதிப்பதற்கும் அசதி காட்டக்கூடாது, சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாது, விழிப்பா இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துல பாவத்தை குறித்து விழிப்பா இருக்க வேண்டும். ஆனால் தான் கெத்செமனே தோட்டத்துல கூட ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிங்கள், ஜெபிக்கிறோம் ஆனால் விழிப்பான ஒரு ஜெபம், அதாவது ரொம்ப ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சத்ரு எந்த இடத்துல வருவான் என்று தெரியாது. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல நம்ம விழுங்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணும்படி வருவான். அதை குறித்து எப்போதும் நாம் விழிப்பா இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்போதும் நாம் விழிப்பா இருக்கும். இயேசு சுவாமி சீக்கிரம் வரப்போகிறார். மூன்றாவது முக்கியமான ஆயத்தம் எதுவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். சரிங்களா? அந்த உவமையில 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அடுத்த முக்கியமான ஒரு ஆயத்தம் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு சத்ரு நமக்கு விரோதமாய் அக்னி ஆஸ்திரங்களை கொண்டு வரும்போது நம்முடைய விசுவாசத்தை நாசமாக்கும்படி, நமக்குள்ள விசுவாசத்தை எடுத்து போடும்படி முயற்சி செய்வான். ஆனால் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் நடக்க போகிற ஒரு அடையாளங்களிலே பவுல் சொல்லும் போது விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை பவுல் எச்சரித்து சொல்லுகிறார், விசுவாச துரோகம் நேரிடும். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாச துரோகம் நேரிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சில தேவ ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நன்றாக வேதத்தை படித்தவர்கள், போதித்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தை விட்டு வேதமே பொய் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. விசுவாச துரோகம் அங்கங்கே நேரிட்டு கொண்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் படி மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்றார். எத்தனை உண்மை பாருங்கள். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் விசுவாசத்தை விட்டுவிடாமல் மிக ஜாகிரதையா இருக்க வேண்டும். விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தும்படி பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பி வருவான். ஆனாலும் நாம் ஜாக்கிரதையா இருந்து விசுவாசத்தை விட்டுவிடாமல் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னது போலவே நாமும் அப்படிப்பட்டவர்களாய் விசுவாசத்தோடு இருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, இவைகள் யாவையும் சுருக்கமாக ஒரு அஸ்திபாரமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது மேல கட்டடம் கட்டுவது உங்களிடம் விட்டு விடுகிறேன். நீங்கள் அதை தியானித்து தொடர்ந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். சீக்கிரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.